இன்னைக்கு கிருபைங்கிற பேர்ல உங்களை ஒரு பெரிய குரூப் ஏமாத்தி தெரியுது. நீங்களும் ஏமாறாதீங்க. ஒன்னு கர்த்தர் இல்ல உலகம், ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். ஒன்னு அனல் இல்ல குளிர். பார்க்கிறதுக்கு அப்படியே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸா போனோம். இங்க பேலன்சிங் எல்லாம் கிடையாதுங்க. ஒன்னு பரிசுத்தம் இல்ல உலகம், ரெண்டுலாம் இங்க ஒண்ணு வச்சிருக்க முடியாது. இதை தான் பார்த்தார் ஆண்டவர். கடைசி 20 வருஷம் சபை ஒஸ்ட் கண்டிஷன். உலகத்தாம் மன்ற அரசியல் சபைக்குள்ள இருக்கு. அவன் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அடிச்சுக்கிறான், இங்க பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் அடிச்சுக்கிறான். இன்னைக்கு ஒரு கூட்டம் உலகத்துக்குள்ள சபைக்குள்ள உலகத்தை கொண்டாந்துருச்சு. இன்னொன்னு சினிமாக்காரர் ஆட்டம், சினிமாக்காரன் பாடுற பாட்டு, சினிமாக்காரன் பண்ற அக்கிரமம் எல்லாத்தையும் கொண்டாந்தான். நாங்க கொண்டு வரும்போது சொன்னா எங்க மேல கோவம் வந்துச்சு. ஏங்க இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? சபை மாடர்னைஸ் ஆகிறது இவங்களுக்கு பிடிக்கல. நாங்க மாடர்னைஸ் ஆகிறத பத்தியே பேசல. உலகம்னா மாடர்னைஸ் ஆகிறது கிடையாது. இப்ப நாங்க ஷர்ட் போட்டுருக்கோம், அப்புறம் இது வந்து மாடர்னைஸ் தானே, மைக்கு மாடர்னைஸ் தானே, இதையா நாங்க உலகம்னு சொல்றோம்? இதை சொல்லல. அந்த ஆவி உலகத்துக்குள்ள வரது நமக்கு நல்லா தெரியுது. இது எங்க போய் முடியுது நமக்கு தெரியும். ஒரு கார் தறி கரெக்டா அப்படி ரோட்ல ஓடுது, உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல மோதுன்னு. அது மோதுன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் மோதுன்னு சொல்லாதீங்க. மோதிச்சுடா, இப்ப ஆடினது ஓடினது ஒதிச்சது குதிச்சது விசில் அடிச்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கதை இப்ப என்ன பண்ண போறியா? பின்னாடி போனவன நாசமா போயிட்டோம்ல. யார் கேட்கறியா? இதைத்தான் சபைக்குள்ள வரும்போது இல்லைங்க இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் அனுமதிக்கணும். போடுறான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஸ்பெஷல். என்னப்பா, பாஸ்டரும் பாஸ்டமாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்களாம். போஸ்டர் போறான், பாஸ்டரும் பாஸ்டமாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதுதான் சர்ச்சினுடைய ஆராதனை சிறப்பு அம்சம். ஆட விட்டு உட்காந்து பார்த்து திரிறான். அப்புறம் சபைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்காம என்ன செய்யும்? மூடி போட்டார் சபையை, நிறுத்துறான்ட்டார். நீ நிறுத்து, முதல்ல நீ சரி பண்ணிக்கோ, அப்புறம் மாத்துக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளவுதான். கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. கம்யூனியன் என்னது? கர்த்தர் சொல்றார் இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் பண்றீங்க, அதுதான் கர்த்தர் நம்ம கூட பண்ணிருக்காரு என்கேஜ்மெண்ட். இப்போ திடீர்னு மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோ பொண்ணு வீட்டில் இருந்தோ ஃபோன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இதை தள்ளி போடுங்க, இப்போ நிச்சயம் பண்ணது அப்படியே இருக்கட்டும், கல்யாணம் இப்போ வேணான்றாங்க. இப்போ நீங்க என்ன கேட்பீங்க? அவங்கள சொன்னோன்னே என்ன கேட்பீங்க? என்ன காரணம் தானே கேட்பீங்க. இப்போ கர்த்தர் கம்யூனியன் வேணானார், எத்தனை பேர் காரணம் கேட்டீங்க? கம்யூனியன் உடன்படிக்கை தானே, 6 மாசம் கர்த்தர் நிறுத்தினார்ல, யாராவது காரணம் கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. இன்னைக்கு அவ்வளோதான். ஏன் கம்யூனியன் நிறுத்தினார் ஆண்டவர்? உள்ளுக்குள்ள அவ்வளோ அக்கிரமம் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார் நீ நிறுத்தின உடனே நியாயமான என்ன பண்ணோம்? தாவீது மாதிரி போய் கேட்கணும், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு நின்றுச்சு? உடனே உலகம் சொல்லும் எல்லாம் தாங்க நின்று இருக்கு, எல்லாம் நிற்கும் ஆண்டவரே, சபை நிற்காது, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஏன் ஆண்டவரை கம்யூனியன்? அவர் சொல்லியிருப்பாரு உள்ளுக்குள்ள எல்லா அக்கிரமம் வந்துருச்சு, எல்லா அநீதியும் வந்துருச்சு. கள்ள தீர்க்கதரிசியிலிருந்து, கள்ள கிறிஸ்துகள்ல இருந்து, பணத்தாசையிலிருந்து, பொருளாசையிலிருந்து, பதவி ஆசையிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து, மாம்சத்தின் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இதை முதல்ல கிளியர் பண்ணுங்க, அப்புறமா நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்தினான். அந்த செப்பனிடுறத பத்தியே யோசிக்கல. நம்ம பலி செலுத்தணும், ஆராதிக்க வரணும். ஆராதிக்க வரவன் யாரு? கம்யூனியன் கொடுத்தாங்க 2020 முன்னாடி. எப்படி? கம்யூனியனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அப்படியே வரும் 10,000 பேர் 20,000 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த தண்ணியை மொண்டு ஊத்துற மாதிரி ஊத்துறது, எவன் எடுக்கிறான் எவன் எடுக்கல தெரியாது, அப்படியே கொடுக்கறது இஷ்டத்துக்கு. ஆண்டவர் பார்த்தாரு கம்யூனியனுக்கு ஒரு மரியாதை இருக்குப்பா, அது வந்து பரலோகத்துக்கு போறதுக்கான வழின்னு சொல்லுது எபிரேயர் 10. ரத்தத்தால தான் கர்த்தருக்கு உனக்கு உடன்படிக்கை ஆயிருக்கு. கம்யூனியன் எவ்வளவு அசட்டை பண்ணீங்க? கம்யூனியனுக்கு மேல எவ்வளவு ஒரு ஆராதனைக்கு வரும்போது, கம்யூனியன் ஆராதனைக்கு வரும்போது அவங்க சொல்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு கம்யூனியன் வேற இருக்குது. என்ன இருக்குது? கம்யூனியன் வேற இருக்குது. அன்னைக்கு மட்டும் வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் மனசுல, கம்யூனியன் எடுக்க போறோம், அதனால நம்ம இன்னைக்கு மட்டும் ஒழுங்கா இருக்கணும். காலைல சர்ச்சுக்கு வரும்போதே மனைவியும் கணவனும் பேசிட்டு வருவாங்க, பாரு எங்கிட்ட சண்டை போடாத, நீ கம்யூனியன் இருக்குது. கம்யூனியன் எடுத்த பிறகு சண்டை போட்டே தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா கம்யூனியன் எடுத்தாச்சு. அதனால சில சபையில் என்ன வச்சிருக்காங்கன்னா, நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது யாரு கூட சண்டை போடக்கூடாதுன்றதுனால சுத்தி 4 பக்கமும் சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சொல்லும் போதே சொல்லுவோம் உனக்கு சமாதானம் அப்படின்பா. சமாதானம் சொல்லிட்டு கம்யூனியன் எடுத்துட்டா நீங்க ஒழுங்கா எடுத்துட்டீங்கன்னு அர்த்தமா? கர்த்தர் பார்த்தாரு சபை அவர் காலத்துல தான் கல்லர் கொகையா இருந்துச்சு, இது கல்லர் கொகையெல்லாம் தாண்டிருச்சு, தீவிரவாதிகளின் கூடாரமாயிருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு மூடுறான்ட்டு, மூடி போடு, நிறுத்து, ஒரு வயலுக்கும் கம்யூனியன் கொடுக்காத, ஸ்டாப் பண்ணு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கானானுக்குள்ள போக சொன்னாரு, அவன் போக மாட்டேன்னா, அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள், நான் போக மாட்டேன்னா. சரி ஆண்டவர் சொன்னார் நீ போயிட்டு 40 வருஷம் கழிச்சு வா அப்படின்னாரு. உடனே 40 வருஷமா அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே போவேன். அடி வாங்கினா இல்லையா? அதே மாதிரி சர்ச்சில் ஒரு குரூப் இருக்கு, ஒழுங்கா கம்யூனியன் எடுக்க மாட்டான். சரி ஆண்டவர் சொன்னார் நிறுத்திரு, நீ தான் ஒழுங்கா எடுக்கல, ஒழுங்கான பிறகு எடுத்துக்கலாம். இப்போ இவர் கம்யூனியன் மேல பாசம் பொத்துக்கும். உடனே ஆன்லைன் கம்யூனியன். எப்படி? நான் உன்னை எடுக்க வேண்டாம் நிறுத்தி வச்சிருக்கேன், ஆன்லைன் கம்யூனியன். உடனே அவர் அங்கிருந்து எங்கள் வீட்டில் அப்பம் பிடுகிறோம் பாருங்கள், உங்கள் வீட்டிலும் பிட்டுக் கொள்ளுங்கள், இதோ நான் வாயிலே போடுகிறேன் நீங்களும் போட்டுக் கொள்ளுங்கள். கம்யூனியனால கூடி வந்து எடுக்கிறதுக்கு பேர் தானே, அதுக்கு பேர் தான் கம்யூனியன் தானே, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் தானே. உடனே இவரு உங்க வீட்டில் அப்பம் பிடுங்க, எங்க வீட்டில் அப்பம் பிடுக்கிறோம்,
நீங்க வாயில போட்டுக்கோங்க, நாங்களும் வாயில போட்டுக்கிட்டோம், நீங்களும் குடிங்க, நாங்களும் குடிச்சிட்டோம். எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்டா இவனுங்க கம்யூனியன் மேல இவ்வளவு பாசம் வந்துருச்சு இவங்களுக்கு திடீர்னு அப்படின்னு பார்த்தா, முடிஞ்ச உடனே உங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தாச்சு, தசமா காணிக்கை இந்த இதுக்கு அமைச்சிருங்க. ஓ, மேட்டர் அங்கதான் இருக்கு, விஷயம் அங்கதான் இருக்கு. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, உன்னை எடுக்க வேணாம் நான் சொன்ன காரணத்தை நீ புரிஞ்சுக்காம இப்ப நீ என்ன பண்ணிவிட்ட, அப்படியா, அடுத்த அடி அங்க விழுந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் தேவ ஜனங்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு அர்த்தம். மீறி நடக்குதுன்னா கர்த்தர் ஏன் அனுமதி கொடுத்தாருன்னு யோசிக்கணும். ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரு? இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, கம்யூனியை நிறுத்திட்டார். ஆனால் கர்த்தருடைய கிருபை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை இங்கே கேரளாவில் இருக்கிறீங்க, ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டை பற்றி எனக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே, நான் என் அறிவு கேட்ட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு சர்ச்சு திறந்துச்சு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. மற்ற எல்லா தேசங்களை விட, மற்ற தேசத்தில் 2021, 22, கனடாலாம் 23 சபை திறந்தது, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது. தமிழ்நாடு மட்டும்தான் 6 மாதத்தில் சபை திறக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், இந்த கேரளாவும் தமிழ்நாடும் கர்த்தருடைய கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறது. இங்கே ஏதோ ஒரு கிருபை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் உடனடியாக எங்கள் ஊரில் நிறைய ஊழியக்காரங்கள்லாம் வந்துடாதீங்க. எங்கள் ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியர்கள் இவர்களாலே கர்த்தர், அந்த மண்ணாங்கட்டிலாம் கிடையாது. நீங்கள் உடனே அங்கே போயிடாதீங்க. என் நம்பிக்கை ஒன்று இருக்கு, விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன். தோமாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு. இந்த 2 ஸ்டெப்புக்குள்ள இந்த தமிழ்நாடும் கேரளாவும் பத்திரமா இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி. ஆனா இது அப்படியே போவாது, அப்படியே ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டே போனோன்னு வச்சுக்கோங்க, ஏசுநாதர் ரத்த சின்ன இடத்தை விட்டார், அவரு பிடிச்சி கொடுத்துட்டாரு, இதையும் பிடிச்சி கொடுத்துருவாரு. நிறைய பேர் என்னன்னா கிருபை இருக்கு, காட்ஸ் கண்ட்ரி தான் பிடிச்சி கொடுப்பாரு, இஸ்ரவேலையே பிடிச்சி கொடுத்துட்டாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் நம்ம கிருபையாக இருக்கிறார், ஆனா அதை காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சபை திறக்க அனுமதி கொடுத்தார், அந்த சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்த்தார். நான் விசுவாசிக்கிறேன், கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது, வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது, சத்தியத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. அப்படி திருமண கூட்டம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா இந்த மீட்டிங்க்கு அற்புதத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? இந்த ஆள் வந்து கண்டிப்பா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்ப மாட்டான்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்ல? கன்ஃபார்மா தானே தெரிய போகுது. இவன் எப்படியும் எதையோ ஒன்று சொல்ல போறான், நைட்டு தூக்கம் வராது. சோத்ரா ஆண்டவரே, நாங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்ட உடனே யூடியூப்ல ப்ரோக்ராம் போடுவோம் 9:30 மணிக்கு, கீழே இந்த மெசேஜ் கமெண்ட்ஸ் போடுவாங்க. நான் ஒரு நாள் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு அப்பதான் என்னை பத்தி எனக்கே தோணுச்சு. அவர் போடுறாரு, ஆண்டவரே இந்த ஆளு இன்னைக்காவது நல்லபடியா பேசட்டும் ஆண்டவரே அப்படின்னு அவர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட். நான் அப்பதான் நினைச்சேன், கொஞ்சம் ஓவரா தான் பேசுறோம் போல, பயம். அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்க இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் சத்தியத்துக்காக திரும்பின ஒரு கூட்டம் இல்லைன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்திருக்க போல, நான் விசுவாசிக்கிறேன் இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை உலகம் முழுவதும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகு இது நடந்திருக்குது. இப்போ கர்த்தர் திறக்க அனுமதி கொடுத்தார். இந்த காலகட்டத்தில் இது ஸ்பிரிச்சுவலி சபைக்குள்ளே நடக்கிற சம்பவம். வெளியே சில சம்பவங்கள் நடக்கும்னு ஓசியாவிலேயே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாசிங்க.